الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ما بعد باب صدقة عن الميت والدعاء له قال الله تعالى والذين جاءوا من بعدهم يقولون ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان وعن عائشة رضي الله عنها أن رجلا قال للنبي صلى الله عليه وسلم إن أمي أفتلتت نفسها وأراها لو تكلمت تصدقت فهل لها من أجر إن تصدقت عنها قال نعم متفق عليه. இணைத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு 162ஆம் தலைப்பு, இறந்தவருக்காக தர்மம் செய்தல், துஆ செய்தல். இங்கு முதல் வசனம் சூரத்துல் ஹஷருடைய 10வது வசனத்தில் அல்லாஹ் முன்னால் கடந்தோர்களுக்காக பிரார்த்தனையும் பாவமன்னிப்பை கோருவதற்காக அவர்களுக்கு பின்னால் வந்தவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், அவர்கள் முஃமின்களுடைய தன்மையை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அதை பற்றி அல்லாஹ் கூறுகிறான். அவர்களுக்கு பின் வந்தவர்கள் எங்கள் இறைவா, எங்களையும் எங்களுக்கு முன் நம்பிக்கை கொள்வதை கொண்டு முந்திவிட்ட எங்களின் சகோதரர்களையும் மன்னிப்பாயாக என கூறுகிறார்கள். இப்போ இங்கு பொதுவாக சொல்லப்படக்கூடிய விஷயம் பார்க்கும்பொழுது சஹாபாக்கள் முதலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஈமான் கொண்டவர்கள். அதற்கு பின்னால் வந்தவர்கள் தாபிஈன்களாக இருக்கட்டும், அதற்கு பிறகு கியாமத் நாள் வரை வரக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கட்டும், அனைவர்களும் முதல் விஷயத்தில் அவர்களுக்கு முன்னால் கடந்த அனைவர்களுக்கும் என்ன செய்கின்றார்கள்? பாவ மன்னிப்பை தேடுகின்றார்கள், இஸ்திக்ஃபாரை செய்கின்றார்கள். இப்போ இதில் முதலாவதாக பார்க்கும் பொழுது சஹாபாக்களை அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவதும் அவர்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்வதும் மார்க்கம் நமக்கு வலியுறுத்தியிருக்கின்றது. அதற்கு பின்னால் வரக்கூடிய யாரெல்லாம் வஃபாத்தானார்களோ, நமக்கு முன்னால் கடந்து விட்டார்களோ அவர்கள் அனைவர்களுக்காக துஆ இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்று இங்கு முஃமின்களுடைய தன்மை பற்றி சொல்லப்பட்டது. அப்போ ஒருவர் மரணித்து விட்டார் என்றால் மனிதன் என்று பார்க்கும் பொழுது சிறு குறு தவறுகள் இருக்கும். அதை மறந்துவிட்டு அவருக்காக மனசால துஆ செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது அவருடைய அமல் நின்றுவிட்டது. ஹயாத்தாக இருக்கவர்கள் என்ன செய்யலாம்? அவருக்காக பாவ மன்னிப்பு தேடலாம். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய குறைகளை மக்களுக்கு மத்தியில் பிரகடனப்படுத்தி அதை சொல்லி அவருடைய குடும்பத்தாருக்கு சிரமத்தை ஏற்படுத்துவது என்பது இது ஒரு முஃமினுக்கு உகர்ந்தது கிடையாது. இப்படி இருக்கும் பொழுது சஹாபாக்கள் என்று பார்த்தாலே அவர்களை விட சிறந்த சமுதாயம் இந்த உலகத்தில் இந்த பூமியில் வாழ்ந்ததும் கிடையாது. அவர்கள் போன்று யாரும் ஒரு சமுதாயமாக வரவும் மாட்டார்கள் கியாமத் நாளில். எல்லா நபிமார்களுடைய நம்பிக்கை கொண்ட அந்த முஃமின்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சஹாபாக்கள் இந்த கூட்டம் என்பது சிறந்த கூட்டமாக இருக்கும். இப்போது சஹாபாக்களுடைய விஷயங்களை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்காக பாவமன்னிப்பு தேடுவது என்பது நமக்கு மார்க்கம் வலியுறுத்தியிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் சிலர் தன்னுடைய புகழாரத்திற்காகவும் அல்லது யூடியூப்பில் தன்னுடைய லைக்ஸையும் கமெண்ட்டையும் அல்லது வியூஸையும் அதிகப்படுத்துவதற்காகவும் அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்து கொடுக்கட்டும், சஹாபாக்களை தலைப்பாக அமைச்சு என்ன செய்கின்றாங்க? விமர்சனம் செய்யக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சூப்பர் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய முஸ்தபாவாக இருக்கட்டும் அல்லது அதை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அல்லது அதற்கு முன்னால் நாம் பார்க்கும் பொழுது ஷியாக்களுடைய விஷயத்தில் இருந்துதான் யாரெல்லாம் சஹாபாக்களை விமர்சனம் செய்கின்றார்களோ அவர்கள் அங்கிருந்து தான் எடுத்தாங்க. ஏன்னா சஹாபாக்களுடைய விஷயத்தில் ஷியாக்களுடைய நிலைப்பாடு என்ன? எல்லா சஹாபாக்களும் காஃபிராகிவிட்டார்கள் 7 சஹாபாக்களை தவிர. அந்த 7 யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்கள், அவருடைய அந்த ஆலுல் பைத் என்று சொல்லக்கூடிய குடும்பத்தினர்களில் சார்ந்தவர்கள் தான். எல்லாருமே காஃபிராகிவிட்டார்கள். நவுது பில்லாஹ் மின் தாலிக். இப்படிப்பட்ட அவர்களை பற்றி விமர்சிப்பதும் அவர்களை சபிப்பதும் அவர்களுக்கு வணக்க வழிபாடு. எதுவரை என்றால்
என்னுடைய கண்களால் நான் ஒரு காலோனியில் பார்க்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. ஒரு ஷியா இமாம் சஜிதாவில் இருக்கும் பொழுது நவுது பில்லாஹ் மின் தாலிக், குறிப்பாக அபூபக்கர் மற்றும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு சபிக்கின்றான், லானத்தை இறங்கட்டும் என்று அவன் சஜிதாவில் தொழுதக்கூடிய நிலையில் கூறுகின்றான். அந்த சப்தம் கேட்கின்ற அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த விஷயத்தில் நாம நினைவு கொள்ள வேண்டும். சஹாபாக்களுக்கு அவர்களும் ஒரு மனிதர்களாக வாழ்ந்தார்கள். எப்படி நாம் மனிதர்களாக வாழ்கின்றோம், நமக்குடைய சில தனிப்பட்ட குறைகள் இருக்கு. அப்படி சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது சிறு குறு தவறுகள் ஏற்பட்டு விட்டதென்றால் அதை அல்லாஹ்வை மன்னித்து விட்டான். அல்லாஹு தஆலா அவர்களை பொருந்தி கொண்டான். படைத்த ரப்பை அவர்களை மன்னித்து அவரை பொருந்தி கொண்ட பிறகு படைப்பினங்களுக்கு என்ன வேலை? அப்போ அல்லாஹு தஆலா அவன் மன்னித்து விட்டான் என்று சொன்ன விஷயத்திற்கு நீங்க கேள்வி எழுப்பது போல தானே? அவர்களுடைய சில மறைவான சில விஷயங்களை மக்களுக்கு மத்தியில் பகிரண்டப்படுத்தி ஷரியத்தை களங்கப்படுத்தக்கூடிய நிலைதான் ஏற்படுது. ஏனென்றால் நமக்கு வந்த ஷரியத்து எங்கிருந்து வந்தது? நமக்கு மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மத்தியில யார் ஒரு பாலமாக இருக்கிறாங்க? சஹாபாக்கள் தான். அப்போ சஹாபாக்களை கொச்சப்படுத்துவதோ அல்லது விமர்சனம் செய்வது என்பது என்ன? அவர்கள் இந்த மார்க்கத்தை சுமந்து அவர்களுக்கு பின்னால் வந்தவர்களுக்கு ஒப்படைத்த அவர்கள் மீது கலக்கத்தை ஏற்படுத்துவது என்பது மார்க்கத்தில் கலங்கத்தை ஏற்படுத்துவது போலதான். ஆக இந்த விஷயத்தை நாம் கொள்ளணும். இங்கு ஹதீஸ் இந்த வசனத்துல சொல்லப்பட்ட விஷயம் என்ன? முஃமின்கள் எத்தகையவர்கள் என்றால், ரப்பனா ஃபிர் லனா, யா எங்களுடைய இரட்சகனை எங்களையும் மன்னிப்பாயாக, வலி இஹ்வானினா எங்களுடைய சகோதரர்கள், அல்லதீன சபகூனா பில் ஈமான் யார் எங்களை விட ஈமானில் முந்திக் கொண்டார்களோ, வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ யா அல்லாஹ் எங்களுடைய இதயத்தில் அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு விரோதத்தையோ அல்லது மன சங்கடத்தையோ அல்லது குரோதத்தையோ நீ ஏற்படுத்தி விடாதே என்று துஆ கேட்கக்கூடியவர்கள் ஒரு முஃமின் இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். பிறகு இந்த அடுத்த ஹதீஸ்ல நாம் பார்க்கிறோம், புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸில் அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை ஒரு நபர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கூறினார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாய் திடீரென்று வஃபாத் ஆகிவிட்டார்கள். அவங்க ஏதாவது பேசி இருக்க வேண்டும் என்று விரும்பி இருந்தாங்கன்னா என்ன விரும்பியிருப்பாங்க? சதக்கா செய்யுங்க என்று சொல்லியிருப்பாங்க. அப்போ இப்போ வஃபாத்திற்கு பிறகு நான் அவர்களுக்கு பதிலாக நான் சதக்கா செய்தால் அவர்களுக்கு நன்மை போய் சேருமா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம், அவர்களுக்கு போய் சேரும் என்று நீங்க சதக்கா செய்யுங்க நாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸின் மூலமாக நாம் என்ன பார்த்தோம்? ஒருவர் மௌத் ஆகிவிட்டார், நம்முடைய வீட்டார்கள் யாராவது வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்றால் அவர்களுடைய தரப்பிலிருந்து சதக்கா தானம் தர்மம் செய்வது என்பது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. இந்த ஹதீஸ் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். அடுத்த ஹதீஸ், கடைசியான ஹதீஸ், முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு மனிதன் இறந்து விட்டால், இதா மாத்தல் இன்சானு இன்கதா அமலுஹு இல்லா மின் தலாத், ஒரு மனிதன் இறந்து விட்டால் மூன்றை தவிர அவரது மற்ற செயல்கள் துண்டிக்கப்பட்டு விடும். முதல், நிரந்தரமாக நன்மை பெற்றுத்தரும் தர்மம், தொடர்ச்சியாக நிரந்தரமாக நன்மை பெற்றுத்தரக்கூடிய தர்மம் சதக்கா ஜாரியா. இரண்டாவது, பெறப்படும் கல்வி, பயனுள்ள கல்வி மக்களுக்கு கற்பித்து விட்டார். மூன்றாவது, அவருக்காக துஆ செய்யும் அவரின் நல்ல குழந்தை அவருக்காக துஆ செய்வது. இது மூன்று தான் ஒரு மனிதன் வஃபாத்திற்கு பிறகு பயனுள்ளதாக இருக்கும், அவனுக்கு பலன் தரும். அப்போ ஹயாத்தாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஹதீஸில் என்ன படிப்பினை? நமக்கு மௌத்துக்கு முன்னால் இந்த விஷயத்தை நாம் அமைத்து விட்டு செல்லணும். நம்முடைய மௌத்திற்கு முன்னால் இந்த விஷயங்கள் எப்பொழுதும் நமக்கு ஏற்பாடு செய்யும். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாமே அழிஞ்சிரும், எல்லாமே அங்கு முற்றுப்புள்ளி இருக்கும். இந்த மூன்றை தவிர மௌத்துக்கு பிறகு நமக்கு என்ன? இது தொடர்ச்சியாக நமக்கு நன்மை தரும். ஒன்று சதக்கா ஜாரிய, நிரந்தரமாக பலன் தரக்கூடிய தர்மம். அது பள்ளிவாசல் கட்டினாலும் சரி, பள்ளிவாசலுக்காக நாம சிறு தொகையும் கொடுத்தாலும் சரி, எதுவரை இந்த பள்ளிவாசல் அல்லது அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்ட விஷயத்திற்கு நாம் தர்மம் செய்தோமோ அது நிலையாக இருக்கும். அதே போல எல்லா விதம் எதுவரை அந்த பொருள் இருக்குமோ அந்த
இடம் இருக்குமோ, அந்த விஷயம் இருக்குமோ, தர்மம் செய்தது இதுவரை மக்கள் பயனடைவார்களோ அதற்கு நமக்கு நன்மை கிடைத்து கொண்டே இருக்கும். இது சதக்கா ஜாரியா. இரண்டாவது இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பயனுள்ள கல்வி, பெனிஃபிஷியல் நாலேஜ், பயனுள்ள கல்வி. ஏன்னா கல்வியில் பாதிப்பு தரக்கூடிய கல்வியும் இருக்கு. அப்போ மனிதனுக்கு எல்லா கல்வி கட்டுறதுனாலலாம் சதக்கா ஜாரியா ஏற்படாது. பயனுள்ள கல்வி அந்த மனிதனுக்கு இந்த இம்மை மற்றும் மறுமையிற்கு பயனுள்ள கல்வியாக இருக்கக்கூடியது, குறிப்பாக மார்க்க கல்வி. ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு மார்க்க கல்வி விட்டு சென்றோம் என்றால், மார்க்க கல்வி கொடுத்து விட்டு சென்றோம் என்றால், நம்முடைய மௌத்துக்கு பிறகும் அவர்களுடைய மௌத்துக்கு பிறகும் அவர்களுக்கு யாரெல்லாம் அவர்களை இடம் கற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு மௌத்துக்கு பிறகும் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். எடுத்துக்காட்டாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்களில் மிக உன்னதமான ஒரு தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நாம் அனைவரும் அறியக்கூடிய எந்த ஹதீஸ் எடுத்தாலும் சரி, இங்க இந்த சஹாபியுடைய பேரை தான் நம்ம கேட்குறோம். ஆனால் அவர் வாழ்ந்தது பார்க்கும் பொழுது இஸ்லாத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷம். இஸ்லாத்தை தழுவியது 8 ஹிஜ்ரியில் இஸ்லாத்தை தழுவினார்கள். 9, 10, 11 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 மாதத்தில் வஃபாத்தாராங்க. 11 ஹிஜ்ரியில் ரபியுல் அவ்வல்ல மௌத்தாராங்க. அப்போ பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் தான் இருந்தது. ஆனால் ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடமிருந்து கற்றுக்கொண்ட விஷயம் பார்க்கும் பொழுது எல்லா சஹாபாக்கள் விட இவர்கள் முதன்மையாக கருதப்படக்கூடியது. கிட்டத்தட்ட 5000க்கும் அதிகமான ஹதீஸுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். பாருங்க, நாம இப்போ 1445 வருடங்கள் இருக்கு. 1445 வருடங்கள் ஆகிவிட்டது. அவர் மௌத்தாகிவிட்டது 57 ஹிஜ்ரியில் மௌத்தாகிவிட்டார்கள். அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு எப்போ மௌத்தானாங்களோ அதற்கு பிறகு அவருடைய ஜனாதா தொழ வைத்த பிறகு அதற்கு அதே வருடத்தில் அபூ ஹுரைரா அவர்கள் வஃபாத்தானார்கள். யோசிச்சு பாருங்க, 57 வருடம். அல்லாஹ் அக்பர். இஸ்லாத்தை தழுவியது 3 வருஷம். ஒரு 3 வருஷம் பார்த்துக்கணும். 57 வருடத்தில் இப்போ 1445 வருடத்தில் இருக்கிறோன்னா யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 1400 வருஷமாக அவருக்கு நன்மை போயிட்டு தான் இருக்கு. இதுதான் பயனுள்ள கல்வி. அதே போல் அறிஞர்கள், சஹாபாக்கள், தாபெண்கள், தாபெண்கள் என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் எல்லாம் பாருங்க, மௌத்தாகிவிட்டாலும் அவர்கள் விட்டு சென்ற புத்தகங்கள், அவர்கள் கற்றுத்தந்த கல்வி இன்னும் தொடர்ச்சியாக இருக்கு. அவர்களுக்கு சென்று கொண்டுதான். இதுதான் உண்மையான ஒரு பயனுள்ள ஒரு கல்வி. ஆக மார்க்க கல்வி நம்முடைய குழந்தைகளுக்கு நாமும் சரி மார்க்க கல்வி கற்கக்கூடிய விஷயத்தில் நாம அலட்சியமாக இருக்கக்கூடாது. கடைசியாக வலதுன் சாலியுன் யதுஉ லஹு, நம்முடைய நல்ல குழந்தை, நல்ல சாலிஹான குழந்தை, பேணுதலான குழந்தை அவர்கள் செய்யக்கூடிய துவா. சாதாரண குழந்தை கிடையாது இங்கு. இல்லைன்னா வெறும் குழந்தை செய்யக்கூடிய துவா, பையன் துவா செஞ்ச ஏற்றுக்கொள்ளணும். இங்கு நிபந்தனை என்ன? சாலிஹா இருக்கணும். அவன் பேணுதலாக இருக்கணும், மார்க்கப்பட்டுள்ளவனாக இருக்கணும். அப்பொழுது அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அவன் ஹராமான விஷயத்துல செய்யும் பொழுது அவனுடைய துவா அவனுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாதனா அவருடைய தகப்பர்களுக்கு, பெற்றோர்களுக்கு எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? ஆக நம்முடைய குழந்தைகள் சுப்ஹானல்லாஹ் நமக்கு எப்பொழுது ஒரு பயனுள்ளதாக இருப்பாங்க? அவர்களை சாலிஹாக விட்டு சென்றோம் என்றால், அவர்களுக்கு மார்க்க கல்வி, மார்க்கத்துடைய பற்றி நாம் ஏற்படுத்தி விட்டு சென்றோம் என்றால் தான் அவர் நமக்கு ஒரு சிறந்ததாக இருக்கும். அவர்களுக்கும் சாலிஹாக இருக்கும். அவர்களுக்கும் ஹைர், நமக்கும் ஒரு ஹைராக இருக்கும். ஆக இந்த ஹதீஸு முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு நீண்ட விஷயங்கள் தெரியப்படுத்தலாம். ஆனால் நேரம் சுருக்கமான காரணத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த 3 விஷயங்களை நினைவு கொள்ள வேண்டும். மௌத்து எப்போது வரும் என்று நமக்கு தெரியாது. எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியாது. நொடிக்கு நான் செய்திகளை நம்ம கேட்குறோம், மௌத் ஆகிட்டாங்க. இன்னி கூட ஒரு மௌத்து செய்தி கேட்டோம் என்னுடைய உறவினர்கள். ஆக ஒவ்வொரு நாளும் நம்ம 3, 4 மௌத்து செய்தி நம்ம கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். அது நம்முடைய தெரிந்தவர்கள் பார்க்கும்பொழுது யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்க, அது நம்ம ரொம்ப நீண்ட காலம் வாழ்ந்தாரு என்றதெல்லாம் ரொம்ப சிறிய வயசு கொண்டும் வஃபாத்தாராங்க. அப்படி இருக்கும் பொழுது ஹயாத்தாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய இந்த 3 விஷயங்களை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சதக்கா ஜாரியா கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி முடித்துக் கொள்கின்றேன். பெரிய அளவு கொடுக்க வேண்டியதெல்லாம் கிடையாது. சிறிய தொகை கொடுத்தாலும் இஹ்லாஸான முறையில் கொடுக்கப்பட்டதென்றால் அதனுடைய அந்தஸ்தே தனி. அல்லாஹு தஆலாவிடம் அவன் குவாலிட்டியை தான் பார்க்குறான்,
குவான்டிட்டி அல்லாஹு தாலாவிடம் என்ன அங்கு பார்ப்பது கிடையாது. நாம் கொடுக்கக்கூடிய சிறிய அளவு இருந்தாலும் அல்லாஹ் பார்க்கின்றான் எந்த எண்ணத்தை கொண்டு நீ கொடுத்திருக்க, உனக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்துல நீ எவ்வளவு கொடுத்த என்று, எந்த அளவு நீ மனசுல உன்னுடைய மன தூய்மையுடன் கொடுத்தார் என்றுதான் அல்லாஹ் தாலா பார்க்கின்றான். ஆக இந்த விஷயத்தை நாம் நம்முடைய பங்களிப்பை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் ஹயாத் இருக்கும் வரை நன்மையான காரியங்களிலும் நன்மையான மார்க்க கல்வி கற்பிக்கக்கூடிய பாக்கியத்திலும், அதே மாதிரி நம்முடைய குழந்தைகளை அவர்களை சிறந்த ஒரு குழந்தைகளாக, சாலிஹான ஒரு குழந்தைகளாக அவர்களை தர்பியத் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுத்தருள்வானாக. நம்மையும் அல்லாஹு தஆலா சாலிஹாக ஆக்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.